கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 2:14 ஜெபத்தோடு செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்பாம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திட கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக் கொள்வாம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வாம். ஜீவதேவன் பின் செல்லுவாம், ஜீவ ஒளிதனை கண்டடைவாம். ஜீவதேவன் பின் செல்லுவாம், ஜீவ ஒளிதனை கண்டடைவாம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கம். ஒன்மை வழி நடந்திடம் உத்தம நிற்கின்றும் கர்த்தர் துணை. ஒன்மை வழி நடந்திடம் உத்தம நிற்கின்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். அன்பு மிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். அன்பு மிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். தம்மாண்டே வந்தோரை தள்ளாரே தாயாய் அணைத்திடுவார். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே தாயாய் அணைத்திடுவார். நீதிமானேன் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. கிருபை நன்மையும் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. கிருபை நன்மையும் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு செய்திக்கு வருகிறோம். அது ஒரு கனெக்ஷன். வாசிப்போமா? யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனம். என் சகோதரரே. இப்ப சகோதரருக்கு அவர் முக்கியமான ஒரு கான்செப்டை விளக்க போகிறார். என்ன விளக்க போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்திற்கும் கிரியேட்டும் ஒரு கனெக்ஷன். ஒரு பெரிய ட்ரெயின் போயிட்டு அது ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அது லிங்க் கட் ஆயிடுச்சுன்னா ட்ரெயினுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அது ஃபுல் ஸ்பீட்ல அது போயிட்டு இருக்கும், பின்னாடி உள்ள ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும், அவர் நின்று போயிடும். இதுதான் கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் மார்ட்டின் லூத்தர். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், மார்ட்டின் லூத்தர் ஒரு பெரிய ஒரு ஞானி. அவர் கிறிஸ்தவ மதம் முழுவதும் அடிமைத்தனத்தில் இருக்குது. எதற்கு அடிமைத்தனத்தில் இருக்குன்னா, பணம் தான் அவங்களுக்கு நோக்கம். கத்தோலிக்க சபை ஒரு கேத்தட்ரல் கட்டுறாங்க, அதுக்கு கோடிக்கணக்கா பணம் தேவை. அப்ப அவங்க ஒரு பாவ மன்னிப்பு சீட்டு அப்படின்னு ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறாங்க. அந்த சீட்டுக்கு ரேட்டை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அதை எப்படி விற்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்திற்கு விருதுநகர்ல ஒருத்தருக்கு ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். அவர்கிட்ட, ஐயா நீங்க எங்களுக்கு வருஷம் 10 கோடி கொடுக்கணும். அவரு தலைச்சு தூங்கி 10 கோடி நாயப்பியா கொடுக்கறது. ஆனா உங்களுக்கு நாங்க சீட்டு கொடுத்துருவோம். அந்த சீட்டு விபச்சாரம் செய்யறதுக்கு ஒரு சீட்டு. உங்கள்கிட்ட பணம் கொடுத்து அது ரேட்டை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க, நாங்கெல்லாம் பண்ண மாட்டோம். எங்களுக்கு 10 கோடி வந்துடணும். கொலை செய்யறதுக்கு கொஞ்சம் விலை கூட. இப்படி நீங்க சீட்டெல்லாம் நாங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வரவங்களுக்கெல்லாம் அந்த ரேட்டை கொடுத்து விட்டுருங்க, எங்களுக்கு 10 கோடி கொடுத்துரும் சார். எங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குமே. வச்சுக்கோங்க லாபத்தை. அப்ப இந்த ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்து வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தை செய்யறாங்க. காரணம் பணம். அந்த நேரத்தில் மார்ட்டின் லூத்தர் பார்க்கிறாங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான்னு வசனம் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், பிழைக்கிறேன், இவனுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும்ட்டு ஒரு மதத்தை ஆரம்பிக்கிறார். அதுதான் புரோட்டஸ்ட். அதாவது எதிர்த்து வெளியே வர்றாங்க. அவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு மனிதன், தேவ மனிதன், சாதாரண மனிதன் கிடையாது.
அவர் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. அந்த உலகத்துல இருக்கிற ரோம் போர்ச்சவர்கள் முழுவதும், கத்தோலிக்க மதம் முழுவதும் இவரை கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஆண்டவர் செட்டை நிலையில பாதுகாத்து அவர் உயிரோட வைக்கிறார். அவருக்கு இருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கிறது? அவ்வளவு ஒரு ஞானி. அப்படிப்பட்ட ஒரு ஞானி தான் யாக்கோபு புஸ்தகத்தை உள்ள வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த வசனம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கிரியை இல்லாததினாலே, கிரியை இல்லாததுன்னா அர்த்தம் டெட் ஃபெய்த் அப்படிங்கிறார். டெட் ஃபெய்த்னா விசுவாசம் செத்து போச்சு. இவர் கேட்கறாரு, எப்படியா விசுவாசம் சாவும்? என்ன லூசா நீ, விசுவாசம் சாவுங்கிற, கிரியை செய்தா தான் சாவும், உயிரோட இருக்குங்கிற. அவரால் அந்த கான்செப்ட் அக்செப்ட் பண்ண முடியல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னா, ரெண்டையும் கனெக்ட் பண்ண போறோம். எதையும் கனெக்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விசுவாசத்தையும் கிரியையும் கனெக்ட் பண்ண போகிறோம். சரி, இந்த கனெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்துல நம்ம பார்க்க போகிறோம். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2:8, நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இப்படிதான் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. கிருபையினாலே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிறக்கும் போதே நம்ம பாவியா பிறக்கிறோம். யார் நம்மள பாவத்திற்கு வழி நடத்தவே வேண்டியதில்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு அம்மா சொல்லுவோம், என் பையன் நல்ல பையன் தான், இவன் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டான். என் பையன் ஒரு பெரிய நல்ல மகான் மாதிரி. இரண்டும் ஒரே கேட்டகரி தான். ஆனா அவன் கூட சேர்ந்தா என் பையன் கெட்டு போயிட்டான் அந்த அம்மா சொல்லும். ஆனா பிறக்கும் போதே நம்ம பாவத்திலேயே பிறக்கிறோம். எப்படி ஒரு மீன் குட்டிக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லையோ, ஒரு நாய்க்கு கொலைக்க சொல்ல தேவையில்லையோ, ஒரு பாம்புக்கு எப்படி கொத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்க தேவையில்லையோ, அது போல நம்ம என்ன செய்றோம்? பாவத்திலே பிறந்தோம். ஆனாலும் கிருபையினாலே, எபேசியர் 2வது அதிகாரம் 8வது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கணும். அது எனக்கு விசுவாசத்தை கொண்டு விசுவாசிக்க ஒரு கையில வச்சுக்கிட்டு, அந்த விசுவாசம்னா என்ன, எப்படி நாம ரட்சிக்கப்பட்டு, ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசத்தினாலே. இவ்விதமாக நம்ம விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கபடினாலே, விசுவாசத்தினாலே நீதிமான்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கனாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அடுத்து 9வது வசனம், இப்படி நம்முடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இதுதான் ஃபேக்ட். இது எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டு, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு கிஃப்ட். அப்ப ரட்சிப்புங்கிற ஒரு தேவனுடைய கிஃப்ட் கொடுத்தது தேவன். குமாரன் மூலமா ரட்சிக்கப்பட்டோம், ரத்தத்தால் கழுவப்பட்டோம், நமக்கு விசுவாசம் இருக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்ப மார்ட்டின் லூத்தருக்கு தலை சுத்துது. என்ன தலை சுத்துதுன்னா, இதுதான் உண்மை. இந்த யாக்கோபு என்ன சொல்லுகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியை செய்யணுங்கிறான் அப்படின்னு சொல்லி யாக்கோபு 2வது அதிகாரம், என் சகோதரரே, ஒருவன், அது யாரா இருந்தாலும் சரி, நீனாலையும் நான், தனக்கு விசுவாசம் என்று சொல்லு. என்ன சொன்னா? எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றான். கிரியை இல்லாததுனாலே அவனுடைய பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? அப்ப இதுக்கு என்னன்னா டெட் ஃபெய்த். இப்ப நம்ம அந்த விசுவாசத்தை ஒரு பக்கம் என்னென்ன பார்க்க போறோம், கிரியை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ரெண்டையும் கனெக்ட் பண்ண போறோம். ரைட். இப்ப 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 5வது அதிகாரம் 6வது. 2 கொரிந்தியர் 5:6 என்ன பார்க்கிறோம்னா, நாம் தரிசித்து நடாமல் விசுவாசித்து நடக்கும். ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கப்பட்டோம், அது கவர்மெண்ட் கிஃப்ட். இப்ப நம்ம நடக்கிறோம். நான் நடக்கிறேன். 2000 நடக்க ஆரம்பிச்சேன். 2024 வருஷமா நடக்கிறேன். நீங்க என்ன உட்கார்ந்துட்டேன் நடக்கிறேன்னு சொல்லணும். விசுவாச நடக்கை. எதை நோக்கி நடக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது அதிகாரம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. அந்த நித்திய வீடாகிய பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம நடந்து கொண்டிருக்கோம். எனக்கு 1 வருஷம் முடியும் போது பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஏன் பயங்கர சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் இன்னும் கிட்ட ஒரு ஸ்டெப் வந்துட்டேன் பரலோகத்துக்கு. என் ஆயுசு எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் கிருபையாக இம்மட்டு நீ வழி நடத்தியிருக்கார், இனி என்னை வழி நடத்துவார். காரணம், நான் விசுவாசித்து நடந்து கொண்டிருக்கிறேன். 2வது, ஏனென்றால் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசலை
தரித்துக்கொள்ள மிகவும் பரம வாசஸ்தலம். இந்த பரம வாசஸ்தலத்திற்கு நம்ம போறதற்கு ஒரு விசுவாச நடை இருக்குது. ரட்சிக்கப்பட்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசம் ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மளால உண்டானதுல தேவனுடைய கிஃப்ட். அவர் கொடுத்துட்டார். இனி நம்மளை நடக்க வைக்கிறார். எப்படி ஒரு குழந்தைய நடக்க வைக்கிறதுக்கு அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு அப்பா நடக்க வைப்பாரு. டக் டக் அது பொத்துன விழும், திரும்பியும் நடக்கும், கீழே விழும், மறுபடியும் எதுக்கு அந்த நடந்துடும். அப்படியே நடந்து ஒரு நாள் ஒலிம்பிக்ல போய் ஓடும் அந்த பிள்ளை. அப்ப இந்த நடைங்கிறது விசுவாசத்துல நடக்கிறோம். அடுத்து பாருங்க, 5வது வசனத்துல நம்ம பார்க்க போறோம். இதற்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அச்சாரம் ஒரு கன்ஃபர்மேஷன். நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, விசுவாசத்தில் நடக்கிறோம். அந்த நடக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். கடைசியில எங்க போய் நிற்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 வசனத்துல பார்ப்போம். ஏனென்றால் சரீரத்திலே அவன் செய்த நன்மைக்கா இங்கதான் விசுவாசம் ரட்சிக்கப்பட்டமா? எஸ், ரட்சிக்கும். நடக்கிறோமா? நடக்கிறோம். எதை நடக்கிறோம்? தேவனுடைய வீடு அஸ்திபாரத்தை நடக்கிறோம். அங்க நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறார், நடந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா இங்க பவுல் என்ன சொல்லுகிறார்னா, அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்கா. இது கிரியை. நீங்க நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம், ரெண்டுமே பாசிபிள். தக்க பலனை அடையும்படிக்கு, பலன்கிறது ரிவார்ட். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கும் இது யாருக்கு சொல்றாங்க? கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம், விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம். அவங்க யாரா இருக்கட்டும், கத்தோலிக்க மதத்தை சேர்த்து இருக்கட்டும், இந்து மதத்தா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஆனா விசுவாசம் ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்ப ஒரு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நடக்கும் பொழுது எங்க போய் சேரணும்? இந்த நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி. இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அந்த கிரியை என்னன்னா, நாம் தக்க பலனை அடைய முடியும், ரிவார்ட். நம்ம ஊர்ல, பக்கத்து ஊர்ல ஒரு ஊழியக்காரர், நான் ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாளையில் என்னை பார்க்க வந்தார். அவர் ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு இருக்கார். என்னை கூப்பிட்டார், டாக்டர், நாங்க ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சிருக்கிறோம், அந்த ஆர்ஃபனேஜ்ல நீங்க கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு முதவே ஒருத்தர் சொல்லிட்டாரு, இவருடைய ஊழியம் போட்டோகிராஃப் ஊழியம். நீங்க வந்தீங்கன்னா ஒரு 100 படம் எடுத்துருவாரு. அப்பெல்லாம் அந்த செல்போன் இல்லாத காலம், நான் சொல்ற செல்போன்ல இருக்கலாம். வெல்கம் ஸ்டுடியோல இருந்து அவங்க முதல்ல பிக்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாரு, பணம் கொடுத்து. அதுக்கெல்லாம் அவரே கொடுத்துருவாரு, நம்மகிட்ட காசு கேட்க மாட்டார். அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு ஊர்ல எல்லாத்தையும் போய் டாக்டர் லைசாண்டர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாரோ தெரியாது, சொல்லி அநேக பணத்தை வாங்கிப்பார். ஸ்டான்லி இதை எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாஷ் லைட் ஊழியம் சொல்லுவார். பிளாஷ் லைட் ஊழியம்னா, அந்த பிளாஷ் லைட் எவ்வளவு செகண்ட்ல அது டிசப். இப்ப பிளாஷ் லைட் கிடையாது. அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஒரு பிளாஷ் லைட் இருக்கும். டாப்னு அடிச்சாச்சுன்னா அந்த பிளாமெட் வரும், லைட் வரும், போட்டோ அந்த பிளாஷ் லைட் அப்படி போயிடும். அதுதான் பிளாஷ் லைட் ஊழியம். இன்னைக்கும் அநேகர் ஒரு ஏழைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அப்படி கொடுப்பாரு, அதை ஒரு போட்டோ எடுக்காம அவங்க கொடுப்பாங்க. அந்த ரங்கத்துல செய்ய வேண்டியதை பகிரங்கமாக அவங்க அதை செய்யறாங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தக்க ரிவார்டு அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்றத வசனத்துக்குள்ள திரும்ப நம்ம போக போறோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மிக மிக இடரலான வசனம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று சொல்லியும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படிங்கிறார். அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா அப்படிங்கிறார். சரி, இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த விசுவாசத்தோடு நம்முடைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கோம். இதுக்கு தேவை ஒரு கிரியை. அந்த கிரியையை பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளுமா? 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1 வசனம். 2 ராஜாக்கள் 7:1. தெரிஞ்சதான், தெரியாத நான் எங்க சொல்றேன். எலிசா ஒரு இடத்துக்கு வர்றார். அங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இதை நம்ம விசுவாசிச்சு கேட்கணும். தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார், ஒரு சிலர் மூலமா கிரியை செய்ய போகிறார். இந்த கிரியை செய்யறதுக்கு ஆண்டவர் கொஞ்சம் பேரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா இதுதான் வசனம். வசனம் என்ன சொல்லுது பாருங்க.
நாளை இந்த நேரத்திலே சமாரியா வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும். இது என்ன ரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அரிசி விலை நல்ல நல்ல ரேட், அதாவது பெஸ்ட் குவாலிட்டி அரிசி நீங்க மார்க்கெட்ல போய் கேட்டீங்கன்னா 60 ரூபாய் சொல்லுவாங்க வச்சுக்கோங்க. எவ்வளவு? 60 ரூபாய். ஆனா நான் ரோட்ல என்ன சொல்றேன், அதே பொன்னி அரிசி கிலோ 50 பைசாக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா நீங்க லூசு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட். ஏன்னா என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லி 5வது அதிகாரம் 25 சமரலை கொடிய பஞ்சம் ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசு. இதான் இந்த ரேட் இருக்கும்போது தான் இவர் இந்த ரேட்டை சொல்றாரு. புறாக்கு போடும் கார்பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும். அதாவது புறாக்கு போடுற பயிறு அது 5 வெள்ளிக்காசு. இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த ரேட்டுக்கு. அப்ப ஒரு விசுவாசிக்காத ஒரு அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக்கு கொடுக்கப்படும். கைலாக்னா ஒரு சைட் கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜால்ரா ஜிங்சாக். அவன் அப்படியே ராஜாவோட இருப்பான். ராஜாவை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தணும் அவனுக்கு தெரியும். அந்த மாதிரியே அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒருவன் தேவன் கர்த்தருடைய பிரதமக இதோ கர்த்தர் வானத்தில் மதுகளை உண்டாக்கினாலும் நடக்குமாங்க. அப்ப அதுக்கு பதில் என்ன வருதுன்னா, நீ விசுவாசிக்கல, அதை உன்னுடைய கண்களிலே காண்பாய், ஆனாலும் சாப்பிட மாட்டாய். இப்ப அந்த நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்யறதற்கு 4 குஷ்டோரிகள் அங்க வச்சிருக்கிறார். 4 குஷ்டோரிகளும் என்ன செய்யறாங்கன்னா, பயங்கர சாப்பாடு இல்லை, எதிரி பெரிய பிரியாணி பரோட்டா எல்லாம் அங்க பெரிய டாம் டூம் நடந்துட்டு இருக்குது. சீரிய ராணுவம் 5வது சொல்றாங்க. சீரிய ராணுவத்துக்கு இருட்டோட சேர்ந்து அங்க போறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க சாப்பாடு கிடையாது. சீரிய நம்மளாம் குஷ்டரோகி நமக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம போர் வீரர்கள்லாம் கிடையாது. நம்ம போவோம், பழசு கிளசு ஏதாவது அங்கங்க கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடுவோம். அங்கே நம்ம கொண்டு போட்டாலும் இல்லை நம்ம சாயத்தான் போறோம் அப்படின்ட்டு ஒரு கிரியை நர்ஸ் செய்தி போறாங்க. போய் எல்லாம் காலியா இருக்குது. இப்ப ராஜாட்ட வந்து சொல்றாங்க. ராஜாட்ட வந்து சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க எல்லாமே கிடக்குது, எல்லாம் ஃப்ரீயா கிடக்குது. அப்ப 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தட்டு மொட்டை எல்லாம் இருந்துச்சு. திரும்ப வந்து எல்லாம் பஞ்சம் போய் ராஜா ஆண்டவர் சொன்ன வார்த்தை இங்க நிறைவேறுது. அப்ப விசுவாசிக்காதவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 7:19. ஒருத்தன் கேள்வி கேட்டால, அந்த வார்த்தை நடக்குமான்னு சொன்னே, அது நடக்கும், ஆனா நான் அதை சாம்பல் மாட்டேன். அந்த பிரகாரமாக நெருக்கத்துல அவன் செத்து போயிட்டான். அப்ப நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை காமிச்சிட்டேன். இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, கிரியைங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படியா, நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த எதிர்பார்ப்புல என்ன கொண்டு வர்றதுன்னா, ஒரு உறவை கொண்டு வர்றாரு. உறவு. என்னுடைய பேரை இருக்கான், நான் எங்க அப்பாவுக்கு பையன். எங்க அப்பா என்கிட்ட ஒன்று எதிர்பார்த்தாரு. என்ன எதிர்பார்த்தா, நீ டாக்டர் ஆக வேண்டாம், அப்பதான் அந்த ஆஸ்பத்திரி நடத்த முடியும். எனக்கு முடியாதுப்பான்னா, இல்லைன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாதான்ட்டு எங்க அப்பா சொல்லி போச்சு கேட்டேன், டாக்டர் ஆகிட்டேன். பேரன் இருக்கான், அவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று டாக்டர் ஆகலாம், இல்லைன்னா அவங்க அப்பாவோட பிசினஸ் ஃபாலோ பண்ணலாம். ஆப்ஷன் இருக்கு. ஆனா இங்க ஆப்ஷன் கிடையாது. என்ன ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை ரட்சித்துட்டாரு, உறவுகளை கொண்டு வந்துட்டாரு, பிள்ளையாக்கிட்டாரு. பிள்ளையாக்கிட்டு மத்தேயு 5வது அதிகாரம் 13வது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனா விளையாது. 14வது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது, மழையுமே இருக்கு. அப்ப 2 உதாரணத்தை ஆண்டவர் சொல்லிட்டு கிரியில எதிர்பார்க்கிறார். இந்த கிரியையினால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது வசனம், இவ்விதமே மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு. பாத்தீங்களா, கனெக்ஷன் காட்டிட்டேன்னா. இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு. நீங்க வாயை புத்திட்டு கம்மனு வீட்டுல இருந்தீங்கன்னா சோழி முடிஞ்சிருச்சு. சாத்தா உங்களை பற்றி ஒரு ஆம் காமிக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். நான் 8:05 நிமிஷத்துக்கு நான் மெசேஜ் ஆரம்பிக்கணும். 7:30 மணிக்கு பாத்ரூமுக்குள்ள போய் எவ்வளவு அளவு நல்லா நீட்டா குளிச்சுட்டு வரணும். குளிக்காமலாம் வர மாட்டேன் நான். நல்லா குளிச்சுக்கிட்டு என் டாக்டர் ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பா. என்ன ட்ரெஸ் எனக்கு தெரியாது. இருக்கிற ட்ரெஸ் போட்டுக்கிடு. அது டிஷர்ட்டா இருந்தாலும் சட்டையா இருந்தாலும் ஏதாவது ஒன்று வச்சிருப்பான். உங்க முன்னாடி உட்கார்ந்து ஆண்டோட துதிக்கிற பாட்டு, ஜீவ தேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிரியை.
இதை நான் இந்த ஊழியத்தை நான் செய்ய 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 என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு 5வது அதிகாரம் இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படும். உங்கள் பிதா ஒரு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்ப நம்ம பாவத்தில் இருந்தோம், கிருபையால ரட்சிக்கப்பட்டோம், அது விசுவாசத்தினால அப்படியே ரத்தத்தால கழுவப்பட்டோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டாச்சு. அப்படி இருக்கும். உங்களுடைய நற்கிரிகளை சுற்றி இருக்கிறவங்க கண்டு ஒரு அக்கா, அந்த அக்கா என்னை பார்க்க வந்துச்சு, கிறிஸ்தவ லேடி. டாக்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல கலக்கிறீங்களையே. கலக்கிறேன் நான் என்னத்தமா கலக்கிறேன், ஆண்டோடைய வார்த்தையை கரெக்டா போட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமையில நான் உங்களுக்கு என்ன செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு யாராவது போடுங்க பார்ப்போம். போட முடியாது, ஏன்னா நீங்க மறந்தே போயிட்டீங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு செய்தி என்னன்றது யார் போட போறா? ஒரு ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஏன்னா நான் செய்யற நற்கிரியை எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு நான் பார்க்கணும். சரி, அது உங்க சாய்ஸ். போட்டா சந்தோஷம், போடாட்டாலும் சந்தோஷம். சரி, இப்ப நான் ஒரு நபரை பத்தி நான் சொல்ல போகிறேன். அந்த நபர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நற்கிரியை செய்தார். அவர் பேரு டேவிட் லிவிங்ஸ்டன். டேவிட் லிவிங்ஸ்டன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடிமை கூட்டத்துல பிறந்த ஒரு மனிதர். இங்கிலாந்து தேசத்துல தேயிலை தோட்டம் இருந்துச்சு. அந்த தேயிலை தோட்டத்துல அடிமைகள் வேலை செய்வாங்க. அவங்க எல்லாம் விசுவாசிகள், ஆண்டவரை மேல பயங்கர விசுவாசம் இருக்கும். அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம், நான் சொல்ல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு நேரத்து கிடையாது. இதுக்கு ஜெபம் பண்றாங்கன்னா, ஆண்டவரே எங்க அடிமையிலிருந்து ஒரு டாக்டரை எழுப்பி கொடுங்க ஆண்டவரே, அந்த டாக்டர் நமக்கு ஊழியம் செய்கிற டாக்டராக எங்களுக்கு வேணும். அழுது ஜெபம் பண்றாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் பார்க்கறாரு, அவுட்ஸ்டாண்டிங் மேனா வர்றாரு. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி 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 அப்ப இங்கிலாந்துல 2 மெடிக்கல் காலேஜ் வச்சு ஒரு மெடிக்கல் காலேஜ் அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு, சீட் கிடைச்சிருச்சு. ஜாயின் பண்ணாரு. 5 வருஷம் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு இப்ப வெளியில போறாங்க. அப்ப அவருடைய ரூம்மேட் கேட்கிறாரு, டேவிட் லிவிங்ஸ்டன் நீ முடிச்சுட்ட, நீ எந்த ஊர்ல பிராக்டிஸ் ஆரம்பிக்க போற? அந்த ஆள் சொல்றாரு, நான் இங்கிலாந்துல ஒரு பெரிய ஒரு இடத்த நான் பார்த்து வச்சிருக்கேன், அங்கதான் என்னுடைய பிராக்டிஸ் ஆரம்பிக்க போறேன், பணம் அள்ளி சம்பாதிக்க போறேன் நான், நீ எந்த ஊருக்கு போற? டேவிட் சொன்னாரு, நீ நினைக்கிறாப்புல நான் பெரிய பணக்காரன்லாம் கிடையாது, ஒரு அடிமை குடும்பத்துல இருந்து வந்தவன் நான். இவன் எதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னா, ஆப்பிரிக்கா ரட்சிக்கப்படணும், அதுக்காகத்தான் தெரிந்து கொண்டார். நான் ஆப்பிரிக்கால போய் ஊழியம் செய்யப்படணும். இவன் காக்கா பொக்கான்னு வச்சிருக்கிறான். டே நீ லூசாடா, நீ ஆப்பிரிக்கால உன்னை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க, மாமிச பட்சினிகள் இருக்காங்க, உனக்கு தெரியுமா? தெரியும் எனக்கு. விஷாம்பு போடுவாங்க, செத்தே பேரு தெரியுமா? எனக்கு தெரியும். சதுர்ப்பு நிலங்கள் மூலமாக மலேரியா காய்ச்சல் வந்தா செத்து போயிடும், அது எனக்கு தெரியும். பெரிய சிங்கம் வந்து உன்னை அடிச்சா வயிற்றுக்குள்ள போயிடும், எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் நாங்க தான் போகணும், நாங்க போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, பிரிஞ்சுட்டாங்க 2 பேரும். டேவிட் லிவிங்ஸ்டன் வர்றாரு ஆப்பிரிக்கால. ஆண்டவர் ஒரு கிராமத்தை போய் உட்கார்றாரு. இந்த கிராமத்துல ஒரு விச், ஒரு பேய் பிடிச்ச ஒரு பொங்கல் இருக்கா, சூனியக்காரி. இந்த சூனியக்காரி சொல்றதான் எல்லாம் கேட்கணும், இல்லைன்னா அந்த சூனியக்காரி அவ வந்து ஒரு விஷயம் வச்சு அவனை கொண்டு விடுவான். அதனால எல்லாரும் அந்த சூனியக்காரிக்கு பயந்து போயிருந்தாங்க. ஆண்டவர் என்ன உதவி செய்தார்னா, அது கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஊர்ல மெட்ராஸ் ஐ அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? சவப்பா இருக்கும், கண்ணாலாம் சவ 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 சவன்னு இருக்கும். அது அந்த சூனியக்காரிக்கு அந்த டிசீஸ் வந்துருச்சு, எல்லாருக்கும் வந்துருக்கு. எல்லாரும் கண்ணில் வந்து ஊழு வடிஞ்சிட்டு இருக்குது, சூனியக்காரி சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப டேவிட் லிவிங்ஸ்டன் போறாரு, போய் பேசுறாரு. அது சொல்றா, என் கண்ணை சரி பண்ணு, அப்புறம் பாப்போம் அப்படின்னு சொல்றா. இவரு ஐ டிராப்ஸ் எல்லாம் கொண்டு போயிருக்காரு. 2 டிராப் போட்டாரு, சரியா போச்சு. அந்த அம்மா ஒரே சந்தோஷம். எல்லாரும் சொல்லுது, இவர் கடவுள். நான் கடவுள், கடவுள் தாயா போ. அப்ப ஊழியம் செய்யறாரு, அத்தனை பேர் அங்க ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த ஊருக்கு போறாரு. அப்படியே போய் 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 ஆப்பிரிக்கா முழுவதும் சுவிசேஷத்தை சொல்றாரு. அங்க எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் வாழ்க்கை முடிவுக்கு வருது, இந்த லாஸ்ட் டேஸ் வருது. அவருக்கு ஒரு ஒரு இதுல உட்காந்துருக்காரு, ஒரு குடிசையில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய நாகப்பம் அவர் பின்னாடி அப்படியே படம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே படம் எடுத்துட்டு ஒரு போர்டு போட்டுச்சுன்னா அது காலி அந்த இடத்துல. ஆனா எல்லாரும் அந்த ஊர் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாம்பு அப்படி பின்னாடி போய் காமிச்சு மறிக்கிறார். மறிச்ச உடனே பிரச்சனை வந்துருச்சு. இவரை அனுப்புனது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்துல உள்ள சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்காங்க.
அந்த அசோசியேஷன் அனுப்புகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இவருடைய பாடி இங்கிலாந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. இவங்க சொல்கிறாங்க நோ நோ நோ, டேவிட் லிவிங்ஸ்டன் இருதயத்துக்கு கூர்ந்தது ஆப்பிரிக்கா தான் இருந்துச்சு, அதனால் இங்கே தான் அவரை அடக்கம் பண்ணணும். சண்டையில் கடைசியில் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே சரீரத்தை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி இருதயத்தை எடுக்கிறாங்க, வெளியில் எடுத்து ஆப்பிரிக்காவில் அடக்கம் பண்ணுறாங்க. சரீரத்தை இங்கிலாந்து கொண்டு போகிறாங்க. இங்கிலாந்தில் ராணி குயின் எலிசபெத் சொல்கிறாங்க, இவரை சாதாரண காலத்தில் வைக்கக்கூடாது, ராயல் பீப்புள், அதாவது ராயல் பீப்புள்னா யாரு, ராஜாவுடைய சந்ததியில் வந்தவங்க அடக்கம் பண்ணுற எந்த சர்ச்சுக்கோ அங்கே தான் அடக்கம் பண்ணணும் நல்லா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு. ராணிக்கு மீறி யாரும் பேச முடியாது. இப்போ இவருக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு உலகத்திலேருந்து அத்தனை பேர் வர்றாங்க, இந்தியாவிலேருந்து போனாங்க இறுதி மரியாதை செலுத்துறது. எல்லாரும் வந்தாங்க, அடக்கம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஒரு சோகம். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் ஏன் அழுதுகிட்டு இருக்க? இது என் கிளாஸ்மேட். நான் இவன்கிட்ட சொன்னேன், டே நீ லூசுடா, ஆப்பிரிக்காவில் போய் நான் செத்து போயிடுவேடா அப்படின்னு சொன்னேன். நான் தான் லூசு. ஏன்னா நான் ஒரு பெரிய ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பித்தேன், ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சேன். ஒரு மனைவியை கல்யாணம் கட்டினேன், வாழ முடியல. 2வது மனைவி, 3வது மனைவி, 4 மனைவியை கல்யாணம் கட்டினேன். அவங்களாம் நல்லவங்க தான், ஆனால் நான் தான் என்னால் கோப்ப பண்ண முடியல. டேவிட் லிவிங்ஸ்டன் அடக்கத்திற்கு உலகத்திலிருந்து எல்லாரும் வந்தாங்க. ஆனால் நான் மறிக்கும்போது 4 பேர் கூட வரமாட்டாங்க. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், யார் சரி? அவர் சரியா நான் சரியானா? அவர் தான் சரி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எப்படி ஒரு உறவை கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உறவை எப்படி பார்க்குறோம்னா, மத்தேயு 5வது அதிகாரம், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உப்பும் வெளிச்சமும். உப்பு இல்லாத சாப்பாடு குப்பையில், வெளிச்சம் இல்லைன்னா வாழ முடியாது. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மயக்கப்படும், உங்கள் வெளிச்சம் அவன் பிரகாசிக்கிறார். இதனாலதான் நம்ம இந்த 2 லிங்கிங் இணைத்து எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 2வது அதிகாரம் 14 என் சகோதரரே, நீங்கள் தனக்கு விசுவாசம் என்று கிரியை இல்லாத விசுவாசம். இந்த கிரியை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கணும். ஏபிசி 2வது அதிகாரம் 10வது வசனம். இப்ப டேவிட் லிவிங்ஸ்டன் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஒருத்தர் வரப்போறாரு ஆண்டவருக்கு உலகத்துக்கு முன்னாடியே தெரியும். ஏபிசி 2வது அதிகாரம் 10வது. ஏனென்றால் நற்கிரிகளை செய்வதற்கு நீங்களும் நான் ஆப்பிரிக்கா போக முடியுமா? முடியாது. ஆனா டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு முன் அரிஸ்டர் பாருங்க, 1 அதிகாரம் எபேசியர் 1:4 கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்னைய விருந்தினர்கள் இருக்க வச்சு உங்களுக்கு ஒரு பைபிள் டீச்சராக வைக்கிறதுக்கு உலகத்தோடு முன்னாடி தெரிந்து கொண்டார். நம்பர் 1 பாருங்க. 12வது முன் குறிக்கப்பட்டு. நான் பிறக்கும்போது எங்க அப்பா எதற்காக நான் பிறந்தேன்னா அவருக்கு தெரியாது. அவர் என்ன நினைச்சார்னா, நம்ம தொழிலை கண்டுபிடிப்பாங்க, லைசான் ஆஸ்பத்திரியை இவன் என்ன செய்யணும், இன்னும் பெருசாக்கணும், அடுத்து அந்த சந்ததி இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார். அதுக்கெல்லாம் கிடையாது. அது இதுக்கு ஆண்டவருக்கு எதுக்கு முன் குறிக்கப்பட்டது? எதற்காகனா கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகபடி தெரிந்து கொள்ளப்பட்டோம். முன் குறிக்கிறாரு, சோசன் பீப்புள். அந்த சோசன் பீப்புள் ஆகிய நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 10வது வசனம், தேவனுடைய செய்கிறார்கள் அவர்களை நாம் நடத்தும்படிக்கு அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு டாக்டரா ஆயத்தம் பண்ணிட்டார். டேவிட் லிவிங்ஸ்டன் எங்க இருக்கணும்? ஆப்பிரிக்கால இருக்கணும். ஆப்பிரிக்கால இந்த ஊழியத்தை செய்வதற்கு டேவிட் லிவிங்ஸ்டன் நினைச்சிட்டாரு, தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அடுத்து என்ன செய்கிறாருன்னு சொல்லி 2வது அதிகாரம் சமீபத்தில் கொண்டாடும். தூரமா இருந்தோம், கிட்ட கொண்டாச்சு. கிட்ட கொண்டு வந்து ஒரு புதிய மனுஷனாக ஆண்டவன் செஞ்சாரு, சிருஷ்டிச்சார். பாருங்க 15வது பாருங்க, ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. இந்த சிருஷ்டிப்பை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு நான் முடிக்கப்பேன். ஆண்டவர் 6 நாளில எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிட்டார். 7வது நாள் ஓய்ந்திருந்தார். ஆனா ஓய்ந்திருந்த ஆண்டவர் இப்பயும் சிருஷ்டிக்கிறார். யாரை சிருஷ்டிக்கிறார்? புது மனுஷனை சிருஷ்டிக்கிறார்.
பழைய மனுஷன் வேற, புதிய மனுஷன் வேற. இன்னைக்கு என்னைய ஆண்டவர் ஒரு புது மனுஷனாக சிருஷ்டித்திருக்கார். இங்க லீலான்னு ஒரு அம்மா இருக்காங்க, ஜானகி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பழைய டாக்டர் நல்லா தெரியும், 100% தெரியும் எப்படி மோசமானவன்னு சொல்லி. ஆனா அந்த பழைய டாக்டரை ஒரு தன்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்காண்டி ஒரு புது மனுஷனா சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து ஆண்டவர்கள்ட்ட எதிர்பார்க்கறதுனா பிதா மகிமைப்படும். உங்களுடைய நற்கிரியலை கண்டு உங்களை உலகத்திற்கு வெளிச்சமா வச்சிருக்கிறார், உலகத்துக்கு ஒப்பா வச்சிருக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை தெரிந்து கொண்டேன் ஐயா. நாங்கள் பரலோகத்துக்கு வரும்பொழுது அவன் தன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. எங்களுடைய நற்கிரியைக்கு தக்க பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.